இன்னைக்கு முதலைபாளையம் சிட்கோ பகுதியிலே அமையவிருக்கின்ற FL2 குடிமண் பாருக்கான லைசன்ஸ் வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை முதலைபாளையம் கிராம மக்கள் சார்பாக சந்திக்க வந்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் FL2 பார் அங்கே அமையக்கூடாது, பொதுமக்கள் பாதுகாப்புக்கு கேள்விக்குறியா அந்த பார் அமைந்தால் ஏற்படும் என்பதை விளக்கி அவர்களிடம் வலியுறுத்தி இன்னைக்கு மனு கொடுத்திருக்கின்றோம். முற்றிலும் விதிமுறைகளுக்கு மீறி அந்த பார் அங்கு அமையவிருக்கிறது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தெளிவா கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையிலிருந்து 500 முதல் 1500 மீட்டர் வரை தள்ளி தான் எந்த பாரா இருந்தாலும் அமைய வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாநில நெடுஞ்சாலை SH 96 அருகில் வெறும் 5 மீட்டர் அளவுல அந்த காம்பவுண்ட் சுவர் தொடங்குகிறது. அந்த பாரோட காம்பவுண்ட் சுவர் 1500 மீட்டர் எங்க, வெறும் 5 மீட்டர் எங்க, முற்றிலும் விதிமுறைகளுக்கு மீறி அந்த பார் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல FL2 பார் லைசன்ஸ் வாங்கணும்னா எந்த ஒரு வழிபாட்டு தலங்களும் குறைந்தது 300 முதல் 500 அடி வரை இருக்கக்கூடாது என்ற விதிமுறை இருக்கின்றது. 150 அடியில பிரசித்த பெற்ற வீரமாத்தியம்மன் கோவில், பலாயிரக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற கோவில் அங்கே இருக்கின்றது. அது மட்டும் இல்லைங்க, கருப்பராயன் கோவில் அந்த பாரோட அடுத்த காம்பவுண்ட்லயே இருந்தது. அது தனியார் இடத்தில் அமையப்பட்டிருந்தாலும் இந்த பார் ஓனர்கள் என்ன பண்றாங்கன்னா அதையும் சேர்ந்து வேலி போட்டு கருப்பராயன் கோவில் பல ஆண்டுகளாக வழிபட்ட வந்த அந்த தலத்தை இன்று மூடி பூட்டி பாருக்கு வேண்டி அந்த இடத்தை கோயிலைக்கு வழிபாடு செய்ய முடியாமல் பொதுமக்களுக்கு பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. இதையும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். விதிமுறைகளுக்கு மீறி இந்த பார் அங்கு அமையவிருக்கிறதாக பொதுமக்கள் சொல்வதற்கு வேண்டி இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பாருக்கு நேர் எதிர்புறம் அந்த ரோடுங்கிறது வெறும் 10 அடி ரோடு, அதுக்கு நேர எதிர்புறம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள பகுதி அது. அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாண்ட ஒரு 300 குடியிருப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 350 குடியிருப்புகள் நிறைந்த அந்த பகுதியில பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த பார் அங்க அமைந்தா ஏற்படும். ஏற்கனவே டாஸ்மாக் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சு போட்டு இந்த இடத்துலதான் வந்து பெண்களுக்கு தொந்தரவு செஞ்சுட்டு தினசரி அவர்களை விரட்டி அடிக்கிறக்க ஒரு நிலைமை இருக்கு. இப்படி இருக்கிறப்போ குடியிருப்புக்கு நேர் எதிர்புறமே ஒரு பார் இருந்தா இங்க இருக்கிற பெண்கள் வேலைக்கு செல்றாங்க, அங்க இருக்கிற மாணவிகள் அவங்களோட பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்றதுக்கெல்லாம் பஸ் அந்த இடத்துலதான் ஏறுறாங்க. ஒரு பார்ல இருந்து அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பற்ற சூழல்ல பெண்கள் எப்படி உயிரை கையில பிடிச்சு தினசரி நடத்தணுமாங்கிறது அதிகாரிகளுக்கு கேள்வி எழுப்பி இருக்கின்றோம். நிச்சயம் உறுதியான நடவடிக்கை எடுத்து அந்த பார் அமையாம தடுப்போம்னு அந்த காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வலியுறுத்தி கூறியும் அவர்களும் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். நிச்சயம் பார் அமைவதை தடுத்து நிறுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்துவிட்டு தான் வந்திருக்கின்றோம் ஊர் பொதுமக்கள் சார்பாக. ஏற்கனவே 2016 கிராம சபை கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அங்கே பார் அமையக்கூடாது, மீறி அமையவிருந்தால் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஊர்ல முதலைபாளையம் கிராமத்துல அத்தனை மக்களையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அதிகாரிகள் சந்திக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு விடுத்திருக்கின்றோம். இதுல என்ன, அரசாங்கம் ஒண்ண சொல்லுது, டாஸ்மாக மூடுறன்னு சொல்லி அரசாங்கம் இன்னைக்கு பல புள்ளி விபரங்களோட கடைகளை மூடினதா சொல்றாங்க. ஆனா FL2ங்கிற முறையில டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு FL2 லைசன்ஸை கொடுத்து வருமானத்தை பெருக்குவதற்கு அரசாங்கம் ஒரு மாற்று வழியை சிந்தித்திருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கத்துக்கும் பொதுமக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து FL2 பார் லைசன்ஸ்களை திருப்பூரில் புதிதாக யாருக்கும் வழங்கக்கூடாது. ஏற்கனவே FL2 வழங்கின இடங்கள்ல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அதையும் மூட வேண்டும் என்று அரசாங்கத்தை பொதுமக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த FL2ல வந்து பாத்தீங்கன்னா பங்குதாரரா வந்து வீத லீடர்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அதுல பங்குதாரரா இருக்கிறதா சொல்றாங்க. மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர் சொல்லும் போது அதுல இருக்கிற அமைப்புல இருக்கிறவரே இதுல பங்குதாரரா இருக்கிறார். அதை எப்படி அண்ணா, அந்த இடம் பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்துக்கு பாதிக்கப்பட்ட இடம்னு சொல்றாங்க. அந்த இடத்தை முழுவதுமாக நாங்க ஆய்வு செய்யல. அப்படி யார் பங்குதாரர்களா இருந்தாலும், அது எந்த அமைப்புல இருந்தாலும், பொதுமக்களுக்கு இடையூறா இருந்தா அதை அவர்களே முன்வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அது வீத லீடர்ஸ் மட்டுமில்ல, எந்த கட்சியா இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறுனா அவங்களே முன்வந்து அந்த பார வராம பண்றதுதான் அவங்களுக்கும் நல்லது. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காரு. அப்ப அந்த அமைப்புல இருக்கிற ஒருத்தரே இதை செய்யறாருன்னா இது அவர் செய்கின்ற வழிக்கு எதிராகத்தான் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பார்ப்பார்கள் என்பதை தெரிவித்துள்ளோம். இதுல கட்சி பாகுபாடு இன்றி ஊர் பொதுமக்கள் அனைவருமே இந்த பாரை எதிர்க்கிறாங்க. அது சர்வ கட்சியும், ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி,
அனைவரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த பார் மட்டும் அங்க வந்ததுன்னா நிச்சயமா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே பல விபத்துக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறவங்கல ஒரு தாய்மாரோட அப்பா அம்மா ஏற்கனவே டாஸ்மாக்ல குடிச்சிட்டு வந்து ஓரமா நடந்து போயிட்டு இருந்தவங்க மேல டூ வீலர் ஏத்தி ஸ்பாட்லயே 2 பேரும் அவுட்டுங்க. 1 வருஷம் கூட அவங்க ஆகல. அப்படிப்பட்ட குறுகலான அந்த ரோட்ல 3000 4000 தொழிலாளர்கள் பணிபுரிகிற ரோட்ல நிப்ட் டீங்கிற அந்த பிரபலமான கல்லூரி இருக்கிற ரோட்ல மாணவ மாணவிகள் படிக்கிற ரோட்ல FL2வை கொண்டு வர எப்படி அதிகாரிகள் சம்மதித்தார்களே தெரியல. டாஸ்மாகை பொறுத்தவரை வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக செயல்படுகிற அதிகாரிகளை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் உண்மையாக கண்டித்து ஓகே. நன்றி.